தேவனுக்கே துதி கன மகிமை உண்டவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே தேவக்கான ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 55ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதலாம் வசனம்: தேவனை என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். Listen to my prayer, O God. Do not ignore my plea. பிரியமானவர்களே, தேவனை என் ஜெபத்தை கேட்டருளும் என்று சொல்லி தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, 2ஆம் வசனத்திலே, எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும், சத்துருனுடைய கூக்குரலின் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கந்த நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுவேன். எனக்கு செவி கொடும், hear me and answer me என்று சொல்லி அவர் அங்கே சொல்கிறதை பார்க்க முடிகிறது. hear me and answer me, எனக்கு பதில் கொடும், எனக்கு உத்தரவு அருளி செய்யும். பிரியமானவர்களே, அதிலே 4ஆம் வசனத்திலே அவர் பாடுகிறார், அங்கே என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரண திகில் என்மேல் விழுந்தது. சிங்காசனத்தை கைப்பற்ற முயற்சித்த சொந்த மகனான அப்சலோமினால் அவன் காட்டி கொடுக்கப்பட்ட பிறகு தாவீதினால் இந்த சங்கீதம் எழுதப்பட்டு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. பச்சைவேலிடத்தில் அவன் செய்த பாவத்தினால் தாவீது அனுபவித்த பல பயங்கரமான விளைவுகளில் ஒன்றுதான் அப்சலோமின் கலகம் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் சொல்கிறார் 16ஆம் வசனத்திலே, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். As for me, I call to God and the Lord saves me. I call to God. இன்னைக்கு நம்முடைய உபத்திரவங்களிலே நாம் மனுஷனை தேடி போகிறோமா? இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவங்களே நிறைய பேர் மந்திரவாதி முன்னாடி நிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் ஒரு மந்திரவாதி சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு கிறிஸ்தவங்க தான் நிறைய வாராங்க எங்கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரவாதி சொன்னதாக ஒரு ஊழியக்காரர் சொன்னார். பிரியமானவர்களே, ஏன் சொல்லுறேன்னு சொன்னா, கிறிஸ்தவங்க எதுக்கு மந்திரவாதியை தேடி போனோம்? பிரியமானவர்களே, நமக்கென்று ஆண்டவர், அதான் தாவீது சொல்கிறார் அங்கே 16ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? As for me, call to God and the Lord saves me. நீங்க உங்க உபத்திரவத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது he will deliver you. அவர் விடுதலை அளிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தேட வேண்டும். 6ஆம் வசனத்தில், அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். பொல்லாத மக்களால் அல்லது ஆவிக்குரிய எதிரிகளால் நாம் நெருக்கப்படும் போது, அல்லது இவ்வுலக கஷ்டங்கள், பயம், வியாகுலம் மற்றும் நசுக்கக்கூடிய கவலை ஆகியவற்றை கொண்டு வரும்போது நாமும் கூட தற்காலத்து பாடுகளில் இருந்து தப்பித்து இளைப்பாறுதலையும் விடுதலையும் காண்பதற்கு அடிக்கடி விரும்புவோம். இருந்த போதிலும் அதிகமான சமயங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து தப்பித்திருப்பது முடியாது. தேவனிடத்தில் அடைக்கலம் தேடுவதில் தான் உண்மையான தீர்வு காணப்படும். சங்கீதக்காரன் செய்து போல நாமும் செய்ய முடியும். தேவனை நோக்கி நம்முடைய, அதாவது தாவீது சொல்கிறார், அந்தி சந்தி மத்தியான வேளையிலே, 17ஆம் வசனத்திலே, அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நாம் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஈவினிங், மார்னிங் அண்ட் நூன் ஐ கிரை அவுட் இன் distress and he hears my voice. பிரியமானவர்களே, அந்தி சந்தி மத்தியான வேளையிலே அவர் நான் கூப்பிடுவேன் என்று சொல்லி சொல்கிறார். பிரியமானவர்களே, 22ஆம் வசனத்திலே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். தாங்க முடியாத மிகப்பெரிய சோதனைகளை நாம் எதிர்கொள்ளும் போது நம்முடைய பாரங்களையும் கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடும்படி நம்மை தேவன் அழைக்கிறார். பிறகு அவைகளின் பாரத்தை நம்மோடு அவர் தாங்கிக் கொண்டு ஒவ்வொரு சூழலையும் நம்மை காப்பாற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் மீட்பின் வரலாறு முழுவதும் இந்த அழைப்பினை மீண்டும் மீண்டும் விடுவித்திருக்கிறார். இயேசு இந்த அழைப்பினை மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28-30 கொடுத்து, விசுவாசிகள் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்த வேண்டும், அவர் உங்களை விசாரிக்கிறவனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நாம் ஏன் கவலைப்படணும்? நாம ஏன் துக்கப்படணும்? அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார். பிரியமானவர்களே, அங்கே 1 பேதுரு 5:7 பேதுரு குறிப்பிடுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும் என்று உறுதி கூறி நம்முடைய எல்லா கவலைகளையும் ஜெபத்தில் தேவனிடத்தில் கொண்டு வரும்படி நம்மை உற்சாகப்படுத்துகிறார்.
பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்பான். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.